சண்முகபரணி சீரியல்ல இப்போ ரொம்ப அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. வெங்கடேஷ் வந்துட்டாப்ல. உடனே ஆப்போசிட்ல இருக்கிற சிவனாண்டி கேட்குறாங்க, என்னப்பா நீ இப்படி சொதப்பிட்டியே, வரவிடாம தானே பார்த்துக்கிறேன்னு. உன்னால எனக்கு தான் வேலை பளு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். உன்கிட்டேருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே வைஜெயந்தி கிட்ட பேசுகிறாங்க சிவனாண்டி. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலாக வராங்க. அப்போன்னு பார்த்து நீதிபதி உட்காடுறாங்க. உட்காந்து முடித்தோன்னே வெங்கடேஷ் மட்டும் கேஷுவலாக நின்றுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. பார்த்தீங்களா, இவர் ஏற்கனவே சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேடப்படுறவர். இவர் இங்கே மாட்டியிருக்காரு. ஆனால் நல்லவர் போல் இங்கே வேஷம் போடுறதுக்காக வந்திருக்காப்புல. அப்படி தானே? சொல்லுப்பா வெங்கடேஷ் அப்படின்னு சொன்னேன். இல்லை, என்னை திட்டமிட்டு சூழ்ச்சி செஞ்சு ஏமாற்றிட்டாங்க. என்னது, உன்னை ஏமாற்றிட்டாங்களா? நீ யார், எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் முதல்ல தெரியட்டும்னு சொல்லி 2-3 பேப்பரை கொடுக்குறாங்க. இவர் தான் ரத்னாவோட முதல் கணவர். அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஏகப்பட்ட புகார் நம்ம ரத்னாவே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்துக்காக இவர் சாட்சி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வேடிக்கையாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப மணிவண்ணன் மாஸ் பண்ணுறாங்க. மணிவண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ரத்னா குடும்பத்துக்காக இத்தனை நாளாக இவர் சொல்கிறதே ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. எதிராக இருந்தவர் இப்போ சாதகமாக முடிவெடுக்கிறாருனாலே அந்த குடும்பத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த வலுவான காரணம் என்னன்னு நம்ம வெங்கடேஷ் கிட்ட அப்புறமேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இவர் மாட்டுக்கும் வெங்கடேஷ் கேள்வி கேட்குறது நியாயமே இல்லை. அவர் எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரோ அதை மட்டும் கேட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மணிவண்ணன் மட்டும் கேஷுவலாக உட்காடுறாங்க. சாட்சி சொல்ல வந்தவர் எதுக்காக வந்தார், ஏன் வந்தார்லாம் கேட்கக்கூடாது. அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கேட்டால் நல்லா இருக்கும்னு மணிக்கு சாதகமாக நீதிபதி பேசினோன்னே, சரிங்க, நான் சாதகமாகவே சொல்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக இவர் அவர் பொண்டாட்டி மேலே பழியெல்லாம் போட்டார். உடனே சாரி, என்னோட முன்னாள் பொண்டாட்டி, அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லாதீங்க, அது கொஞ்சம் நாகரிகம் இல்லைங்கிற மாதிரி வெங்கடேஷ் சொன்னோன்னே வெங்கடேஷை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம ரத்னாவும் பரணியும். பரவாயில்ல, வெங்கடேஷ் ஆதரவாக தான் இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது, சரிப்பா, இவ்வளோ நியாயவாதியாக பேசுகிறியே, யாரும் பேசி நான் கேட்டதே இல்லை. நான் அப்படி தான் சார், திருந்தினவனுக்கு எல்லாமே நியாயமாக தான் தெரியும், திருந்தாதவனுக்கு நியாயம் கூட அநியாயமாக தான் தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரி, நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் இருக்கணும். எதுக்காக நீ உன் பொண்டாட்டியை பிரிஞ்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது இங்கே சம்மந்தப்படாத இருக்கிற கேள்வி. சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு மணிவண்ணன் உட்காருங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இவரை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் முதல்ல வெங்கடேஷ் யாருன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் என்ன உண்மை சொல்கிறாருன்னு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். மணிவண்ணன், நீங்கள் உட்காருங்க. அவர் தான் ஏதோ சொல்ல வராருல, இந்த பாயிண்ட் முக்கியமான விஷயங்கிறாரு, நான் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டிக்கு ஆதரவாக நீதிபதி பேசினோன்னே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி ரத்னாவும் வெங்கடேஷும் ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அறிவலனுக்கும் ரத்னாவுக்கும் பழக்கம் இருக்குங்கிற மாதிரி இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்து அவங்க 2 பேரும் ரூமில் வச்சு பூட்டி அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட வாங்கின கதையெல்லாம் வரலாறு பேசும். இவர் முதல்ல நியாயமாக எந்த விஷயத்தையும் பார்க்கவே மாட்டார். இன்னைக்கு சாதகமாக ரத்னா குடும்பத்துக்காக இவ்வளோ மாறி இருக்கிறவர் அன்னைக்கு ஏன் அப்படியெல்லாம் இருந்தார்? அன்றைக்கி நான் தப்பான ஒரு ஆளாக இருந்தேன். என்னை நல்ல வழிக்கு கொண்டு வந்ததே மிஸ்டர் சண்முகம் தான் அப்படின்னு சொல்லி சண்முகம் பேரை சொல்கிறாங்க. சண்முகம் எனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்த விட்டுட்டேன். அதனால தான் ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் கல்யாணம் ஆச்சு. முதல்ல ரத்னா என்ன தான் முன்னாடி காதலிச்சேன், அந்த கதையெல்லாம் விடுங்க. நான் தப்பானவன். ரத்னாவுக்கு இப்போ நல்லபடியாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்ல வேண்டிய விஷயம் தானே முக்கியம். மாலதியை பற்றி கேள்வி கேளுங்க, நான் ஏதாவது பேசுகிறேன். அதை விட்டுட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி மணிவண்ணன் பேசுகிறாங்க. ஆமாம், இவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. சிவனாண்டி, என்னமோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, என்ன நியாயமாக ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்கன்னு சொன்னோன்னே, நான் முதல்ல வெங்கடேஷ் கிட்ட பேசணும்னு சொல்லி மணிவண்ணன் வராங்க. சிவனாண்டி, உட்காருப்பா. வெங்கடேஷ், நீங்கள் யார், என்ன விஷயமா இங்கே சொல்ல வந்திருக்கீங்கிறத எல்லாருக்கும் உறக்க சத்தமாக சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் முதல்ல இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, அறிவழகன் இருக்காருல, ஆப்போசிட்டில் நிற்கிறாருல, அவருக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அறிவழகனுக்கும் வெங்கடேஷுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ இத்தனை நாளாக இவர் அறிவழகனை எதிரியாக பார்த்துட்டு இருந்தவர் இப்போ நல்லவராக பார்க்குறாருன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன காரணம்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சிவனாண்டி ஏஞ்சி பேசுகிறாங்க. இவரை கொஞ்சமாவது பேச முடிவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி மணிவண்ணன் கேட்ட உடனே, ஒரே ஒரு விஷயம் நான் பேசி முடிச்சிடுறேன்.
சண்முகத்தை பார்த்தா வெங்கடேஷுக்கு பயம். சண்முகம் இப்போ ஏதாவது இவரை சொல்லி டிஷிம் பண்ணியிருக்கலாம். பண்ணதுனால தான் இங்கே இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீ சண்முகத்தை பார்த்து பயந்து தான் இங்கே வந்து நிற்கிறியா? இல்லை, நான் உண்மையை மட்டும்தான் சொல்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சண்முகம்லாம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. அப்படின்னா குருவரன் வந்து நம்ம வெங்கடேசை வந்து அடித்தார்ல, அது சண்முகம் தான் அடித்தாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நிமிஷம் பின்னாடி வந்து திரும்புங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக பார்த்தீங்களா இப்போ இது மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. வெங்கடேஷ் வந்து பரணி இடத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க புருஷன் வெங்கடேஷ் அடிச்சிருக்காப்புல. வெங்கடேஷ் அடி வாங்கினால தான் அறிவலனுக்கு சப்போர்ட்டாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இது திட்டமிட்டு சதி நடக்குது. மணிவண்ணன் இந்த விஷயத்தை வந்து உடைக்கிறதுக்காக அவர் வந்து ஏஞ்சி நிற்கிறாரு. இவரோட கோலத்தை பாருங்க, வெங்கடேஷ் எது மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு. இவர் திட்டம் போட்டு நம்ம சண்முகம் சொல்லி தான் இங்கே வந்திருக்கிறாருன்னா இந்த கெட்டப்பில் வர வேண்டிய வாய்ப்பே இல்லை. வெங்கடேஷுக்கு சுற்றி இருக்கிறவங்க இவர் வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சூழ்ச்சி செஞ்சதுனால மட்டும்தான் இவர் இந்த இடத்துல இந்த மாதிரி கெட்டப்பில் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு வெங்கடேஷ் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களே சொல்லிக்கிட்டா எப்படி? வெங்கடேஷ் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம்னு சொல்லி மணிவண்ணன் சொல்கிறாங்க. ஆமாம், இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு வேடிக்கையாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லாமே வேடிக்கையாக தான் இருக்கும். முதல்ல அவரை பேச விடுங்க. உங்கள் திரைக்கதை வசனம்லாம் நீங்கள் அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி மணிவண்ணன் வந்து மாஸ் பண்ணதுனால சிவனாண்டியால் எதுவும் பேச முடியல. சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து செமையாக வந்து சிரிக்கிறாங்க. மணிவண்ணனுக்கு ஆதரவாக வந்து பேசினோன்னே சைலண்ட்டுங்கிற மாதிரி நீதிபதி வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் குருவரன் தான். அவர்கிட்டேருந்து என்னை மீட்டெடுத்ததே சண்முகம் தான். நான் இப்போ இங்கே நல்லபடியாக இருக்கேன்னா சண்முகத்தினால தான். இதனால தான் நான் மனம் திருந்தி சண்முகத்துக்கு ஆதரவாக பேசணும்னு சொல்லி முடிவெடுத்தேன். சூப்பரான திரைக்கதைப்பா. நீ இங்கே பேசுறதுக்கு பதிலாக வசனம் எழுதுனேன்னு வச்சுக்கிங்க, ஓஹோன்னு இருப்பேங்கிற மாதிரி பேசும்போதே பாதிக்கப்பட்டவர் அவர் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வசனகமாகவும் கதைக்களமாகவும் இருந்துச்சுன்னா தப்பு அவர் மேலே இல்லை, உங்கள் மேலே தான் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்ட உடனே அமைதிங்கிற மாதிரி நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் இதுதான் காரணமா? இது காரணம் யாருன்னு சொல்லுப்பா. எந்த அதிகாரின்னு சொல்லணுன்னே குருவரன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லபடியாக பார்த்துக்கிட்டதே பரணி தான், அவங்கள்ட்டே கேளுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே பரணி வந்து கூப்பிட்றாங்க. பரணி வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. ஆமாங்க, நான் நல்லபடியாக வந்து இவரை பார்த்துக்கிட்டது உண்மை தான். அப்போனா இவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் இது மாதிரி பார்த்தது என்னமோ தப்பு தானே? சார் தப்பு தான் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. பரணியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி அதிகாரி தான் ஒரு விஷயத்த பண்ணும்போது இவங்க எப்படி சார் நியாயமாக வந்து பார்க்க முடியும்? இவங்க கடமையை தானே இவங்க வந்து செஞ்சுருந்து வெங்கடேஷை மீட்டெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சண்முகம் தான் காரணம்னு சொல்கிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. சரி யார் அவர் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள் யாருன்னு. குருவரன் தான் அப்படின்னு சொன்னோன்னே குருவரன் இங்கே இருக்காரா? என்னப்பா அது என்ன மாட்டி விட்டுட்டா சிவனாண்டி வந்து சமாளிப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சா இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குருவரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. குருவரனை வந்து ஸ்டேஜில் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நீங்கள் தான் காரணமான்னு சொல்லி கேட்ட உடனே அவர் எதுவும் சொல்லாமல் இருக்காப்புல. இதை விசாரித்து 2 நாளுக்குள்ளே எனக்கு இங்கே பேப்பர் வந்து சப்மிட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை நீ தான் காரணம்னா உனக்கு தக்க பதிலடி கொடுப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல நீதிபதி வந்து சொன்னோன்னே அவர் மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க மட்டும் இல்லை, இவங்க இன்னொருத்தருக்காக வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தரா? அது யாருப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து கேட்ட உடனே வேறு யாருமே கிடையாது, வைஜெயந்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது வைஜெயந்தியா? எனக்கு என்னமோ வேடிக்கையாக தான் தெரியுது அப்படின்னு சிவனாண்டி வந்து அவ்வளோ பெரிய ஆளை நம்ம இங்கே கூப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் ஒரு முக்கியமான கட்டத்தில் திருப்பு முனையாக இருக்காப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் சொல்கிற விஷயத்த வந்து கேட்டு அவங்க மேலே தப்பே இல்லைன்னா அவங்க இங்கே வரட்டும், நான் இங்கே கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் அவங்கள இங்கே வர வைக்கிறதுக்கு அப்படின்னு மணிவண்ணன் சூப்பராக வந்து பேசினோன்னே அந்த இடத்துல ஏஞ்சி நிற்கிறாங்க. ஓகே, நீங்கள் கேட்டது நியாயமாக தான் இருக்குது. அவர் கூப்பிட்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என் பேரில் கூட அவங்க வந்து சொன்னால் கூட நானும் அந்த இடத்துல தான் வந்து நின்னாகணும்னு சொல்லி நீதிபதி வந்து சொல்லிட்டு அடுத்த வாரம் வைஜெயந்தி இங்கே வரணுங்கிற மாதிரி டேட்டை சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.